சிறப்பு பேச்சாளராக நம்ம செந்தூரான் அறக்கட்டளையினுடைய பிஆர்ஓ, மதிப்புக்கு மரியாதைக்குரிய கிங் மேக்கர்ஸ் அஸ்ட்ரோ அகாடமியினுடைய தலைவர் நிறுவனர் உயர்திரு ஜே ரத்னகுமார் ஐயா அவர்கள் இப்பொழுது தலைப்பு நான் கொடுக்குறேன்னு ஐயா சொன்னார். தலைப்பு தேவையில்லைங்க, ரெகுலராக நான் பேசுகிறது தான், அதனால் நானே ஒரு தலைப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எளிமையான பரிகாரங்கள் கொடுக்கறதுல மிகவும் வல்லவர்னு சொல்லலாம். இன்னொன்று, வள்ளுவர் குல வம்சத்தில் பிறந்து 4 தலைமுறைகளாக ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு குடும்பம். 4 தலைமுறைகள். அவர், அவங்க அப்பா, தாத்தா, அப்பா, இவரோட தம்பி, குடும்பமே பார்த்தீங்கன்னா வீட்டில் லைனில் நிற்பாங்க காலையில் ஜாதகம் பார்க்க. நான் ஒரு நாள் மயிலாடுதுறை போயிருந்தப்ப வீட்டுக்கு வந்துருங்கன்னாரு. எப்போவும் ரூம் போட்டு கொடுப்பாரு. அன்றைக்கி வீட்டுக்கு வாங்கன்ட்டார். என்னன்னு போய் பார்த்தா ஒரு 70-80 பேர் உட்காந்துருக்காங்க. என்னடா இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, எதுவும் உங்கள் வீட்டில் விசேஷமானு கேட்டேன். ஐயா ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னாரு. அப்போ அந்த ஊரில் இன்னமும் இவங்க பேர் நான் மெயின் ரோட்டில் போய் கேட்ட உடனே அவங்க அப்பா பேரை டக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதுவே ஒரு ஆச்சரியம். என்னென்னா, நேராக போனீங்கன்னா ஐயா ஜோசிக்கிற ஐயா வீடு இந்த சைடில் தாங்க இருக்குது, வேணா நான் வேணால் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அந்த ஜோதிடத்தில் எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு பாருங்கள். பாரம்பரியமாக நேற்று முளைச்சதெல்லாம் இன்றைக்கி ஜோசியன்னு சொல்லிட்டு தெரியுது. இது பிறந்ததுலேருந்தே பிளட்டே ஜோசிய பிளட்டாக தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது அவரை மாதிரி ஆட்கள் நமக்கு பரிகாரங்களோ அல்லது கோயில் விஷயங்களோ சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை நமக்கு லைஃப்பில் கொடுக்கும். அதுக்காக ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் மதிப்பிற்குரிய மாப்பிள்ளை பிரகாஷ் அவர்களுக்கு எனது நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, இந்த 2வது கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஜோதிட தளபதி சேனல் பல பேருக்கு நிறைய விஷயங்களை, நிறைய ஜோதிடர்கள் மூலமாக நிறைய கருத்தங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டுருக்கு. பொதுவாகவே ஜாதகம் எதுக்கு பார்க்குறோம்? எப்படியா இருந்தாலும் ஒரு திசாபுத்திகள் மாறும்பொழுதோ இல்லை கோச்சாரங்கள் மாறும்பொழுதோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஜாதகம் இந்த திசா புத்தியில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா, ஒரு 16 வருஷம் ஒரு சரியில்லை, ஒரு குரு திசை ஒருத்தருக்கு சரியில்லை. இப்போ துலா லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 3-6 கூடியவரோட குரு திசை நடக்குது, இந்த திசை சரியில்லை அப்படின்னா 16 வருஷமாக ஒரு கஷ்டப்படுவாரானா? நிச்சயமாக இல்லை. காரணம், ஒவ்வொரு ஜாதகத்திலுமே பார்த்திங்கன்னா ஒரு லூப் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நிச்சயமாக இறைவன் ஒரு வழியை அதில் கொடுத்துருப்பார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதியோட ஜாதகத்தை பார்த்தேன். அதில் எந்த விதமான யோகங்களுமே இல்லை, ஆனால் 9ஆம் இடம் நல்லா இருக்குது. அப்போ தகப்பன் வழியாக வரக்கூடிய விஷயங்கள் அந்த ஜாதகத்துக்கு ப்ராப்பராக இருக்குது. அப்போ ஒரு விஷயம் எது ப்ராப்பராக இருக்கோ அதை பிடிச்சிட்டு நீங்கள் மேலே வந்துடலாம். ஒவ்வொரு ஜோதிடத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோஷங்களுக்கு நிச்சயமாக விதி எப்படி இருக்கோ அதே மாதிரி விதி விலக்குகள் உண்டு. அப்போ அந்த விதி விலக்குகளை நாம் ப்ராப்பராக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய அவசியமாக இருக்கக்கூடியது பணம், பணம், பணம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் பணம் வரணும், கேஷ் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா பொதுவாகவே உங்கள் ஜாதகத்துக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் அவரையும், ஜாதகத்தில் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, அந்த கிரகங்களையும் நீங்கள் இயக்க ஆக்டிவேட் பண்ண உங்கள் ஜாதகம் பரிபூர்ணம் இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு துலா லக்னம் 2 குடையவன் செவ்வாய். செவ்வாய் பார்த்திங்கன்னா புதனோட நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படின்னா, இவங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு, அப்போ உக்கிரமாக இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, இந்த வழிபாடை செய்யும் பொழுது உக்கிரமாக எந்த பெருமாள் இருப்பார்? நரசிம்மர் வழிபாடு பண்ண அவங்க ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கி தனஸ்தானம் ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே போல் 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், அப்போ சிவ வழிபாடு செய்கிறது, பிரதோஷ வழிபாடு செய்கிறது. அப்படிங்கும்பொழுது அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அதையும் அந்த கிரகத்தையும் மெர்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு தெய்வம் கிடைக்கும். அந்த தெய்வத்தை நீங்கள் ப்ராப்பராக வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தனஸ்தானாதிபதி நிச்சயமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். பொதுவாகவே யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, யாரெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் பணத்தை கொடுப்பார். அதே போல்
பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா தனம் அப்படிங்கிறதும் 2ஆம் பாவம் தான், உங்களுக்கு வாக்குஸ்தானமும் 2ஆம் பாவம் தான். நடக்காது, முடியாது, கிடைக்காது, இது வந்து எனக்கு வந்து என் வாழ்க்கையே அப்படி தான். பொதுவாகவே அப்பாயின்மெண்ட் போடும்போதே என்னதுன்னா, ஐயா நான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு யாருமே என்கிட்ட ஜாதகம் பார்க்குறது இல்லை. காலையில் 7 மணிக்கே போட்டு ஒரே தீராத கடன் பிரச்சனைங்க. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தவர் அவர் நைட்டு முடிகிற வரைக்கும் கடன் பிரச்சனை சொல்ல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவதைகள் ததாஸ்துன்னு சொல்லிட்டே இருக்கும். பிரச்சனைகளுக்கான தீர்வே கிடைக்காது. பொதுவாகவே கடன் அடிக்கிறதுக்கு என்ன பரிகாரம்? உழைப்பு அதிகமாக்கி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைய போகுது. அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய கடனை, நீங்கள் வாங்கின கடன் இஎம்ஐயாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து வட்டி கடனாக இருக்கட்டும், இல்லை வந்து கந்து வட்டியாக இருக்கும், இல்லை டெய்லி ஃபினான்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எதெல்லாம் அடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வந்து கடலில் ஒவ்வொரு பார்ட்டை அடைச்சிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் செலவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வரணும். உங்கள் அக்கௌண்ட்டில் எப்போவுமே கேஷ் ஃப்ளோ இருக்கணும். யாருமே இப்போ கையில் கேஷை பயன்படுத்துகிறதே இல்லை, எல்லாமே பேங்கிங் அக்கௌண்ட்டில் தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டு இருந்தாலும் புதுசாக ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் புதன்கிழமையில் ராகு காலத்தில் ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டு நிச்சயமாக பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும். எப்போவுமே உங்களுக்கு பொருளாதார ரீதியான அந்த இன்சஃபிஷியன்ட் ஃபண்டு, ஜீரோ பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயமே வராது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே என்னோடய கிளைண்ட்டுக்கு கொடுத்து சக்ஸஸ் பண்ண பரிகாரம். அதே போல் ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகும்போது அந்த விஷயம் இந்த முடியணும் அப்படின்னா நீங்கள் போகும்போது இடது கால் கட்ட விரலில் இருக்கக்கூடிய நகத்தை கிள்ளி போட்டு போங்க, அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகணும், பல நாளாக ஒரு விஷயம் நடக்கலை, இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை எபகண்ட நேரத்தில் ஒரு அச்சுவலை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சுட்டு அவரோட வலது காலத்தில் அந்த விஷயத்தை சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே அதுக்கான ரிசல்ட் வரும். நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதே போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமண பாவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 7ஆம் அதிபதி மட்டும் பிரச்சனைகளை கொடுக்கறது இல்லை. ஏன்னா எத்தனையோ பேருக்கு 7ஆம் அதிபதி நல்லவராக இருந்தும் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தாலும் திருமணம் நடக்கிறதில்ல. இதுக்கு காரணம் பிதிர் சாபம், மூதாதிபதி தோஷம், பெண் சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? எல்லாத்துக்குமே சிம்பிளாக பரிகாரம் சொல்லலாம். ஆனால் இந்த தோஷத்துக்கு கர்மாவுக்கு நம்ம வந்து சிம்பிளாக பரிகாரம் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா கர்மாங்கிறது வேற, தோஷங்கிறது வேற. கர்மா அப்படிங்கிறது நம்ம அனுபவித்து கழிக்கணும், தர்மம் பண்ணி சரி பண்ணணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு தாந்திரிக பரிகாரம் பண்ணலாம், பெரிய விஷயத்துக்கு நான் எப்படி பண்ண போகிறேன்? ஒரு ஜாதகத்தில் புதன் திசை ஒருத்தவருக்கு சரியே இல்லை, வெளியே போகும்போது அவருக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. போகும்போது பென்சில் இருக்கு இல்லையா, பென்சில் அதை ஷார்ப்னரில் வந்து அந்த சிவின்னு அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி சிவி கீழே போட்டுட்டு நீங்கள் போங்க, அந்த காரியம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துரும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய பரிகாரம் தான். நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாக்டர் வந்து மருத்துவம் பார்க்குறாரு, சில பேருக்கு ஒரே டோஸில் மருந்து சரியாயிடும், சில பேருக்கு ஒரு வாரம் எடுத்துக்கும். அப்போ டாக்டர் படித்தது தப்பா இல்லை மருந்து தப்பான்னு பார்த்தா அவங்கவுங்க பாடி கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பரிகாரம் பண்ணும். எப்போவுமே ஒரு இடத்துல 100 அடி நோண்டினா தான் தண்ணி வரும். இங்கே 10 அடி, அங்கே 10 அடி, அங்கே 10 அடி. ஏன்னா நிறைய பேர் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ஒரு பரிகாரத்தை கேட்குறாங்க, ஒரு வாரம் தான் கோயிலுக்கு போயிருப்பாங்க, ஆனால் மறாவது வாரமே அது நடக்கலாம்பாங்க. காரணம், கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உள்ளே போய் ஃபோன் பேசுறது, அந்த டயத்தை நம்ம குறித்து. அதே மாதிரி எல்லோரும் கேட்குறது என்ன, ஞாயிற்றுக்கிழமையில் போகலாமா, நமக்கு லீவு சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவு. எந்தெந்த கிரகத்தை எந்தெந்த நாளைக்கு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு இருக்கு இல்லையா. அப்போ செவ்வாய்க்கு போய் சனிக்கிழமை பரிகாரம் பண்ணால் நடக்குமா? நடக்காது. காரணம், எந்த விஷயத்தை எப்போ செய்யணுங்கிறது இருக்குது. அதே போல் ப்ராப்பராக தீராத கடன் பிரச்சனை இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பரிகாரம்? கிருஷ்ணருக்கு அவள் வாங்கிட்டு போய் வச்சு படைச்சிட்டு வாங்க, உங்களோட கடன் பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா கடன் அடையிறதுங்கிறதுலாம் நீங்கள் ஜாதகம் பார்த்தோன்னா அடையாது. காரணம், கடன்கிறது கர்மா, கடன்கிறது நோய்ங்கிற மாதிரி. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும்போது பயிற்சி, முயற்சி, அதுதான் தேர்ச்சி. நீங்கள் ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணணும். மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஃபார்முலாவை ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தலை, அப்போ டெய்லியும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தை இடையில வந்து கண்டினியூ பண்ணணுமே தவிர இன்கன்வீனியண்ட்டாக விட்டுறக்கூடாது. ரெகுலராக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய
உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. அதே போல் ஜாதகத்தில் பாதகாதிபதி திசை நடக்குது, ஏன் பயப்படணும்? ஜாதகம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்துட்டா அவன் மனிதன் பூமியில் பிறப்பானா? நிச்சயமாக பிறக்க மாட்டான். காரணம், தோஷமும் சாபமும் இல்லாத ஜாதகம் இந்த பூமியில் பிறக்காது. அப்படி பிறந்தாலும் அவங்க சீக்கிரம் இறைவனடி சேர்ந்துருவாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி தாங்க வாழ்க்கை. ஏன்னா நீங்கள் ஐசியூவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டை பாருங்கள், இசிஜி மேலும் கீழே தான் போயிட்டுருக்கோம். நேர்கோடாக போணுச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பயப்படக்கூடாது. அதே மாதிரி ஜோதிடரையும் நீங்கள் பயமுறுத்துறீங்க. ஏன்னா நம்மள்ட்ட வரவங்க, சார் நான் அவங்கள்ட்ட பார்த்தேன், இவங்கள்ட்ட பார்த்தேன், இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க. நிச்சயமாக ஒவ்வொரு ஜோதிடரும் சொல்லக்கூடியது நடக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் ப்ராப்பராக முதல்ல எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் நடக்குன்னா அது நம்ம மேலே தான் இருக்குமே தவிர மற்றவங்க மேலே நம்ம சொல்லக்கூடாது. காரணம், அந்த விஷயத்தை அவர் சொன்ன டயத்தில் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்த ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு விட்டுறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ரெகுலராக பண்ணுறது மிகப்பெரிய வெற்றியும் யோகத்தையும் கொடுக்கும். அதே போல் ஒவ்வொரு பாவத்துக்கும் 2ஆம் பாவத்தை பார்த்திங்கன்னா கோவில் ரீதியாக பரிகாரங்களை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தர்ம பரிகாரம், ஒன்று கர்ம பரிகாரம், ஒன்று வாழ்வியல் பரிகாரம். அப்போ இந்த தோஷம், சாபம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தர்மம் பண்ண தான் கரையும். அதே போல் தோஷம், இப்போ செவ்வாய் தோஷம், நாகதோஷம், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த தோஷங்கள் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணும்போது செய்யலாம். இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தான் நம்மளுக்கு தாந்திரிக பரிகாரங்களாக இருக்கட்டும், வாழ்வியல் பரிகாரங்களாக இருக்கட்டும், அது இன்ஸ்டன்ட் ரிலீஃப். போகும்போது ஒரு விஷயத்தை நடத்தணும். அப்போ என்ன செய்கிறது? அப்போ அதுக்கு தான் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கு அப்படின்னா என்ன செய்யலாம்? கெட்டு போயிருக்குன்னா அவருக்கு என்ன மாதிரி இருக்கும்? எங்கே போனாலும் அவருக்கு தலைமை பதவியில் பிரச்சனைகளை கொடுக்கும். எப்போவுமே அவர் நம்பர் 1 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அவங்களாம் என்ன செய்யலாம்? தந்தை வயதுடையவர்களை இல்லை தந்தை இருக்கவங்க தந்தைக்கிட்ட ஞாயிற்றுக்கிழமையில் ஆசீர்வாதம் வாங்கலாம். ரெகுலராக சூரியன் பாதிக்கப்பட்டிருக்குன்னா வாட்ச் கிஃப்டாக வாங்கி தானமாக கொடுக்கணும். ஒரு சூரியன் நமக்கு பாசிட்டிவாக வேலை செய்யணும்னா நாம் கட்டணும். சூரியன் நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது, அதை நம்ம சரி பண்ணணும்னா நம்ம வாட்ச் வாங்கி, ஏன்னா காலத்தை குறிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சூரியன் தான். நீங்கள் எழுந்திரிச்சாலும் எழுந்திருக்கலாலும் காலையில் சூரிய உதயம் ஆகிடும். நீங்கள் வேலையை முடித்தாலும் முடிக்கலனாலும் சூரியன் அஸ்தமம் ஆகிடும். அப்போ நீங்கள் சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷம் இருக்குன்னா வாட்ச் வாங்கி குழந்தைங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதே போல் சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அப்போ சந்திரன் ஒரு மனுஷனுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? நிம்மதியே இருக்காது உங்களுக்கு. பயணத்தில் பிரச்சனை. இவர் போகும்போது தான் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடும். காரில் போகிறாருன்னா பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, பெட்ரோல் இருக்காது, டிரைவர் வரமாட்டான். ட்ராவலில் போனால் வாந்தி வரும், மயக்கம் வரும். அப்போ சந்திரன் மனோகாரகன், பயணக்காரகன். இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு பாதிக்க. ஒரு பார்த்திங்கன்னா மனசு ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சந்திரன் தான் 2.25 நாளைக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த சந்திரன் கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்கள ஒரு நீங்கள் 1000 சொன்னாலும் அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. அப்போ சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க அடிக்கடி இன்டேக்காக லிக்விட் ஃபுட்டு நிறைய சாப்பிடணும். நீர் ஆகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மோர், காஃபி, டீ, எது உங்களுக்கு பிடிக்குமோ, ஜூஸு, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சாப்பிடும்போது சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும். பௌர்ணமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது அம்மா வயதில் உள்ளவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது மிகப்பெரிய யோகத்தை வெற்றியும் கொடுக்கும். அடுத்தது, செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவருக்கு நிலம் சார்ந்த விஷயம், வீடு வாங்க முடியாது, காசு வச்சிருப்பார் வீடு வாங்க முடியாது, சகோதரருக்குள்ள பிரச்சனையாக இருக்கும், ரத்த சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கும், உடம்புல ஹீமோக்ளோபினோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். செவ்வாய் சார்ந்த விஷயங்களுக்குள்ள காரகத்துவங்கள் அனைத்துமே செவ்வாய் சரியில்லைன்னா பாதிக்கப்பட்டிருக்கும். இவங்க அடிக்கடி என்ன செய்யலாம்? சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் செவ்வாய். அப்போ சீருடை பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தர்மத்தை செய்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் வாங்கி தானமாக கொடுக்கறது. இந்த மாதிரி பல் சீரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த கேம்பெல்லாம் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்யும்பொழுது இந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அது மட்டும் இல்லாமல் ஆலயங்களுக்கு செங்கல் வாங்கி தானமாக கொடுக்கலாம். ஏன்னா செங்கல் தான் செவ்வாயை குறிக்கக்கூடியது. அப்போ செங்கல் வாங்கி தானமாக கொடுக்கும்போது இந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கி போயிடும். அடுத்தது, புதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படின்னா புதன் தான் ஸ்கின்னில் அரிப்பு வந்துகிட்டே இருக்குங்க, ஸ்கின்னில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பார், மைக்கு பார்த்தா படித்தது மறந்து போயிடும். நல்லா படிப்பார், ஸ்கூலில் போனால் எக்ஸாம் போனீங்கன்னா மறந்து போயிடும். புதன் தான் அறிவு எந்த இடத்தில் செயல்படணுமோ அந்த இடத்துல செயல்படலை. அந்த விஷயம் 1000 புத்தகங்கள் படித்தாலும் பேசும்போதோ அந்த விஷயத்தை கன்வே பண்ணும்போதோ அது வரலன்னா அந்த அறிவு வேஸ்ட்டு தானே. அப்போ புதனால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்?
குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி தானமாக கொடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இது கிரகச்சரிக்கைகளுக்கு தகுந்த மாதிரி யாருக்கு கொடுக்கணுங்கிறது இருக்குது. திருநங்கைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஜாதகத்தில் பொதுவாக திருநங்கை அப்படிங்கிற ஒரு அதாவது புதன் அப்படிங்கிற கிரகம் அனாதை குழந்தைகள். அப்போ ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அனாதை குழந்தைங்களுக்கு நீங்கள் புத்தகம் வாங்கி தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஜாதகத்தில் குரு தோஷம் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். குரு தோஷமாக இருந்தானே குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும். உங்களோட அக்கௌண்ட்டில் பணமே போட முடியாது. அக்கௌண்ட்டில் வந்து 0 பேலன்ஸ் ஆகுறது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து பணத்தை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சேர்த்திங்கன்னா மருத்துவ செலவுகளுக்கு போகிறது, குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் புத்திர பாக்கியம் தாமதமாக ஏற்படுறது, இதெல்லாம் குரு தோஷத்தை குறிக்கக்கூடியது. அப்போ குரு தோஷம் இருக்கிறவங்க குருமகான்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு இதெல்லாம் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். லட்டு தானமாக கொடுக்கலாம், யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். இதெல்லாம் குருவோட பரிபூர்ண அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக கொடுக்கும். வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு முல்லைப்பூவால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் குருவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும். அடுத்து சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், திருமணத்தில் பிரச்சனை, மனைவிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார், பொண்ணு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அமைஞ்சிடும். இதெல்லாம் சுக்கிரனால் ஏற்படும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகபோகமும் சுக்கிரன் எல்லாமே இருக்கும். நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் போய் நிற்பார், சுகர் 400 இருக்கும், பார்க்கலாம், சாப்பிட முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கணும், ப்ராப்பராக அந்த விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா சுக்கிரன் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ அந்த சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லைன்னா தாய்மார்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சுக்கிரன் தான் சொகுசு. நீங்கள் வாங்கி கொடுக்குற புடவை எப்படி இருக்குன்னா, இந்த காமெடியில் சொல்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்க அந்தாண்டை தெரியணும், அந்த பக்கம் இருக்கிற இந்தாண்டை தெரியணும், அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. உங்கள் மனைவிக்கு, தாய்க்கு, தங்கைக்கு நீங்கள் ஒரு புடவை எப்படி வாங்கி கொடுத்தா இருக்கணுமோ அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து கடையில் போய் கேட்கும் போதே வச்சு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு புடவை கொடுங்கன்னா 200 ரூபாய்க்கு கொடுப்பான். நம்ம வாங்கி கட்டுவோமா, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுப்போமா? நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளை அவங்க திருப்திகரமாக பயன்படுத்தும் போது தான் அவங்களோட தோஷம் பரிபூர்ணமாக நீங்கும். அதே போல் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், இந்த 20 ரூபாய்க்கு போட்டல 30 ரூபாய்க்கு நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல் மீல்ஸு நீங்கள், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க மகிழ்ச்சி அடையணும். அதே போல் பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கறது சும்மா லோக்கலில் கொடுக்கறத விட ஒரு 9 கஞ்சி நல்ல வேஷ்டி, ஒரு பிராண்டட் ஒரு ராம்ராஜ் வேஷ்டியோ இல்லை வந்து நல்ல காட்டன் பயன்படுத்தினா சிறப்பாக இருக்க மாதிரி விஷயத்தை நீங்கள் கொடுக்கும்போது சுக்கிரனால் ஏற்படும். ஏன்னா வஸ்திரம் தான் சுக்கிரன், ஆடை தான் சுக்கிரன். அப்போ நீங்கள் இதை வாங்கி தானமாக கொடுக்கும்போது இந்த சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும். சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், உயர் அதிகாரி உங்களை மதிக்க மாட்டார், உழைப்பு அதிகமாக இருக்கும், ஊதியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்குன்னு இருக்குது. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்த்து மாதம் 70,000 80,000 சம்பாதிக்கிறவங்க, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு 18 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு 600 700 சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் சனியால் ஏற்படக்கூடிய கர்மாக்கள், அதே போல் இதில் தான் பித்ரு தோஷம், கர்மா, மூதாதிரி வழி தோஷம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது சனி பகவான் தான். பொதுவாகவே சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கணும் அப்படின்னா பேசிக் லேபர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அடிப்படை ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, உழைப்பை பிரதானமாக வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய இப்போ துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்கள் செப்பல் வாங்கி தானமாக கொடுக்கலாம், வஸ்திரம் வாங்கி தானமாக கொடுக்கலாம். அவங்க உங்கள் வீட்டுக்கு குப்பை எடுக்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மோர் கொடுக்கலாம், வெயில் காலமாக இருந்தால், இல்லை ஒரு பனிக்காலம் மழை காலமாக இருந்தால் ஒரு காஃபி கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது, அதே போல் நீங்கள் ஹோட்டலில் சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, டேபிள் துடைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் டிப்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும். காக்காவுக்கு சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. ஒன்றுமே பயப்பட வேண்டாம். சனிக்கிழமையில் ஒரு புடி கருப்பு திராட்சை எடுத்து வச்சு நீங்கள் வந்து காக்காவுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும். அதே போல் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், ராகு தான் உங்களோட கர்மாவை எடுத்து சொல்லும். ராகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கோ அதுக்கான விஷயங்கள், உங்கள் ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல இருக்கோ அதுதான் அவரோட ஆசையாக இருக்கும். உங்கள்கிட்ட ஜாதகவரோட கேள்வியும் அதை தான் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ராகு தான் பிரம்மாண்டம், பேராசையை குறிக்கக்கூடியது. ஒரு ராகு ஒருத்தருக்கு 4ஆம் இடத்துல இருக்குன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போடணுன்னு ஆசை இருக்கும், நல்ல பெரிய வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். அதே சமயத்தில் அது அந்த காரகத்தை அவர் கெடுப்பார். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாஸ்து அந்த பிரச்சனையை கொடுத்துருவார். அவங்களோட பாத்ரூம் சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் வீட்டை கரெக்ட் பண்ணாலும் வீட்டில் கிராக் விழும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கணும்னா முஸ்லீம் லேடிஸ்க்கு தர்கா வழிபாடு, தர்காவுக்கு வெளியில் இருந்து யாசகம் பண்ணக்கூடியவர்களுக்கு நீங்கள் உளுந்த வடை தானமாக கொடுக்கலாம், காஃபி வாங்கி தானமாக கொடுக்கலாம். இது ராகுவால் ஏற்படக்கூடிய
தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கணும். ரிஷிகள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அடுத்து கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள். கேது தான் தடை, தாமதம், விரக்தி, அதே தான் ஞானம். எப்படின்னா பற்றோடு இருக்கிறவங்க பற்றற்ற நிலையில் இருந்து ஞானத்தை அடையக்கூடியதான் கேது. அதே சமயத்தில் இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஜீவ சமாதி வழிபாடு. பௌர்ணமியில் போயிட்டு இரவில் சித்தர்களோட ஜீவ சமாதியில் தங்கிறது, அதே போல் காவி வஸ்திரம் வாங்கி தானமாக கொடுக்கறது, திருவோடி ஏந்திய சன்னியாசிக்கு, திருவோடு தான் கேது, திருவோடி ஏந்திய சன்னியாசிக்கு நீங்கள் தானம் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும். இது மட்டும் இல்லை, பொதுவாகவே ஜாதகத்தில் எந்த கிரக சேர்க்கை, அதாவது எப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் ரெமிடின்னு சொல்கிறோம், எல்லாமே ஜாதகத்தில் இருக்குது. இந்த கிரகத்துக்கு இந்த சேர்க்கைக்கு என்ன பரிகாரம் கொடுக்கணும், சரிங்களா? ஒன்றுமே இல்லை. என்கிட்ட ஒரு கிளைண்ட் ஜாதகம் பார்க்குறாரு எடப்பாடியிலேருந்து. அவருக்கு 5 வருஷமாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னம், 5ல் வந்து துலாத்தில் வந்து ராகு, 5 வருஷமாக பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தில் பிரச்சனை. கண்டிப்பாக 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான பிரச்சனை வந்துருச்சா? 5ஆம் இடம் பூர்வீக சொத்தானையா? அப்போ 5ஆம் இடத்துல ராகு திசை ஸ்டார்ட் பண்ண அப்பயே இவருக்கு பங்காளி பிரச்சனை வந்துருச்சு. அப்பா இறந்துட்டாங்க, சித்தப்பா பசங்க வந்து மோட்ரு செட்டு போட விடாமல் தடுக்கிறாங்க. இவர் என்னென்னமோ பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்துட்டார். ஐயா எனக்கு என்னங்கய்யா உங்களுக்கு வேணும்னு கேட்டேன். ஒன்றுமே வேணாங்க ஐயா, இவங்க ஆஃப் பண்ணி இருந்தால் போதும்னு. சிம்பிளான பரிகாரம், வினிகர் 1 லிட்டர் வாங்கன்னு சொன்னால் அவர் பேர் எழுதி அந்த வினிகரில் உருட்டி உள்ளே போட்டுருங்க. ஒரு சின்ன துண்டு பேப்பரில் ஒரு பேர் எழுதி அந்த வினிகரில் போட்டு லாக் பண்ணி ஃப்ரீசரில் வைங்கன்னு சொல்லிட்டேன். அவர் அதுலேருந்து பிரச்சனை பண்ணுறதை விட்டுட்டாராம். காரணம் என்னென்னா, நாம் வந்து ஒரு விஷயத்தை ஆஃப் பண்ணுறது இல்லை, நம்ம பக்கம் வராமல் டைவர்ட் பண்ணிக்கிறோம். ப்ரொடெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாதுகாப்பு தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய வெற்றி. அதே போல் எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருக்க, ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும், உங்களுக்கு வந்து பணம் நிறைய வரணும்னா முதல்ல செலவு பண்ணுங்க. காரணம் என்னென்னா, சுக்கிரன் தான் நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்க பணங்கிறது உங்களுக்கு குரு. நீங்கள் கையில் வச்சு செலவு பண்ணுறீங்க இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு பண பிரச்சனை ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா, லிக்விடிட்டி கேஷ்ன்னு சொல்லக்கூடிய கரன்சி நோட்டை யாரும் கையில் தொடுறதே இல்லை. எல்லாமே ஜிபே, எல்லாமே ஃபோன்பே. காரணம் அந்த ஸ்பரிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீங்கள் என்ன தான் காஃபியை வந்து படத்தில் பார்த்தாலும் ஃபோட்டோவில் பார்த்தாலும் நாக்கில் வச்சா தானே டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ கேஷை நீங்கள் கையால் ஹேண்டில் பண்ண தான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான மார்வாடிஸ் கடையில், சேட்டு கடையில் போய் நீங்கள் காலையில் ஜிபே பண்ணுறீங்கன்னா வாங்க மாட்டாங்க. பார்த்துறீங்களா ஐயா? காலையில் ஃபஸ்ட் வியாபாரம் கேஷ் கொடுங்கம்பாங்க. கையில் கேஷ் வந்தால் தான், ஏன்னா உள்ளங்கை மகாலட்சுமி. அப்போ ஃபஸ்ட்டு கையில் அவங்க கேஷை பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ காரணமே இவங்க ஃபண்டை வந்து வித்ட்ரா பண்ணுறதே கிடையாது. எல்லாமே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பணம் சார்ந்த விஷயங்கள். நீங்கள் கையால் ஒரு 1000 ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ஜிபே பண்ணி பாருங்கள், 10,000 கூட ஒருத்தவங்க கடனாக கொடுத்துருவீங்க. காரணம் பணத்தோட மதிப்பு கையில் இருந்தால் தான் தெரியும். அப்போ நீங்கள் கையில் பணத்தை பயன்படுத்த தான் அது உங்களுக்கு பணமாக பெருகி வரும். அதே போல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துறது, சுத்தமான ஆடைகளை பயன்படுத்தக்கூடியது. செலவு பண்ணாதவனுக்கு காசு வராதுங்க, நான் செக் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் பணம் வந்து எந்த அளவுக்கு பிரபஞ்சம் வந்து என்ன ஆகும், இவன்ட்ட கொடுத்தா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நீங்கள் செலவு பண்ண தான் சரி. அதாவது செலவு பண்ணாமல் பணமே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு மேஜராக ஒரு பெரிய விஷயத்தில் போய் லாக் ஆகிடுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ இல்லை வந்து தேவையில்லாத விஷயத்துல போய் லாக் ஆகி அந்த பணம் பரிபூர்ணமாக வேற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திடும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் தர்மம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9ஆம் பாவம் தான் சொல்லும். 9ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் ஒருத்தவங்க கோயிலும் கட்ட முடியும், தர்மமும் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் ஜாதகம் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். காரணம் என்னென்னா, ஒரு லக்னத்தில் ராகு இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரம்மாண்ட சிந்தனையுடையவர், நீங்கள் வந்து தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதே லக்னத்தில் கேது இருக்குது அப்படின்னா முடியை ஷார்ட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறது, சில விஷயங்களை நீங்கள் தனக்குள்ளே வச்சுக்கிறது, சுருக்கமாக வாழ்க்கையில் வந்து எந்த விஷயத்துலையும் ஒரு பெரிய அளவில் அழட்டிக்காமல் இருந்தாலே உங்கள் ஜாதகம் பரிபூர்ணமாக இயங்கும். நீங்கள் எந்த தோஷத்தை பார்த்தோ எந்த சாபத்தை பார்த்தோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் இயக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வரும் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையாக நிறைய நல்ல கருத்துக்களையும் நம்மளுடைய இந்த 2வது மாத கருத்தரங்கு வழங்கினார் அன்பு சகோதரர் ரத்னகுமார் அவர்களுக்கு ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம்.